ஹலோ பசங்களா, இன்னைக்கு கவுண்டவுன் சீரீஸில் அமீன்ஸ் சாப்டர் வந்து குயிக்காக ரிவைஸ் பண்ணலாமா? வாங்க செஷனுக்கு போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம செஷனோட நோட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அதில் என்ன பண்ணுங்கள், அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் தான் எல்லா நோட்ஸோட அப்டேட்டும் வரும். ஓகே, அதே மாதிரி பசங்களா சைலம் வந்து சைலத்தோட ப்ரெஸ்டீஜியஸ் கோர்சஸான தளபதி பேட்ச், வெட்ரி பேட்ச், ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ உங்களுக்காக டிஸ்கவுண்ட் வழங்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த ரைட் டைம். மிஸ் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் நமக்கு வந்து 15% டிஸ்கவுண்ட் வருது இப்போது. அதே மாதிரி வெட்ரி பேட்ச்லையும் தளபதி பேட்ச்லையும் 30% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது பசங்களாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. சாப்டருக்குள்ளே போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து அமீன்ஸ்னா என்னென்னு தெரியணும்ல. வாட் ஆர் அமீன்ஸ்? அமீன்ஸ் ஆர் அமோனியாவோட டெரிவேட்டிவ்ஸ். அவ்வளோதான், அமோனியாவோட டெரிவேட்டிவ்ஸ் தான் அமீன்ஸ். பசங்களா உங்களுக்கு அமோனியா தெரியும். அமோனியானா என்ன? அமோனியானா என்ன சார்? அமோனியானா NH3 நைட்ரஜன் மேலே லான் பேர், இதான் அமோனியா. இந்த அமோனியாவோட டெரிவேட்டிவ்ஸை தான் அமீன்ஸ்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த அமோனியாவில் நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணலாமா? பண்ணலாம் சார். பண்ணால் என்ன ஆகும் சார்? ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும் சார்? ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணால் RNH2. 2 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும்? RNHR. 3 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும்? RNRRR. எல்லா இடத்துலையுமே நைட்ரஜன் மேலே என்ன இருக்கணும்? லான் பேர் இருக்கணும் பசங்களா. ஸோ this is called primary amine, this is called secondary amine, this is called tertiary amine. இன்னும் ஒரு ஆல்கைல் குரூப் வரணுமா? வர முடியும். அதை வந்து நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் பாருங்க. R R R R. இப்போ பசங்களா ஒரு விஷயம் இருக்குது. இங்கே நைட்ரஜன் மேலே யாரும் இருக்காது, லான் பேர் இருக்காது. அந்த லான் பேரும் யூஸ் பண்ணியிருக்கோம். லான் பேரை யூஸ் பண்ணதுனால அங்கே நாம் என்ன பண்ணணும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போடணும். நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ வென்எவர் நைட்ரஜனுக்கு 4 போண்ட் இருந்தால் அந்த நைட்ரஜன் மேலே லான் பேர் இருக்காது, அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். பிகாஸ் லான் பேரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிரைமரி அமீன், திஸ் இஸ் செகண்டரி அமீன், திஸ் இஸ் டெர்ஷரி அமீன், திஸ் இஸ் கால்டு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, குவாட்டர்னரி அந்த வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பட் பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த சாப்டர்ல. வாங்க செஷனுக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஆலிஃபேட்டிக் அமீன். ஆரோமேட்டிக் அமீன்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் பசங்களா. பென்சீன் ரிங் இருக்குல்ல, நம்ம பென்சீன் ரிங் ஆருக்கு பதிலாக அரைல் குரூப் வரலாம், இங்கே NH2 வரலாம். வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டோட பேர் தான் அனிலீன். இந்த காம்பவுண்டோட பேர் என்ன? அனிலீன். ஓகே, நல்லா இல்லை இந்த ஸ்லைடு. லெட் மீ டேக் another. எல்லாமே இப்படி தான் வருதா? எல்லாமே இப்படி தான் வருதா? அனிலீன். ஓகே, ஆரோமேட்டிக் அமீன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இம்பார்ட்டண்டான காம்பவுண்டு மறந்துடாதீங்க. பென்சீன் ரிங்கு, அதில் வந்து NH2 குரூப். ஃபார்முலா எப்படி இருக்கும்? NH2 இருக்கும், இங்கே C6H5. பென்சீனில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல NH2 குரூப் கொண்டு வந்திருக்காங்க. இது பிரைமரி ஆரோமேட்டிக் அமீன். இப்போ இங்கே வந்து NH வரலாம். ஓகே, அப்போ அது செகண்டரியாக மாறும், டெர்ஷரியாக மாறும். ஃபைன். அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமீன்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமீன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன? ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமீன்ஸில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. யாரை? நைட்ரோ காம்பவுண்டு. ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட். நைட்ரோ ஆல்கேன் ஒரு நைட்ரோ நைட்ரோ ஆல்கேல் குரூப் இருக்கா, நைட்ரோ ஆல்கேன் இருக்கலாம், நைட்ரோ பென்சீன் இருக்கலாம், நைட்ரோ பென்சீன் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது யார்? இது நைட்ரோ பென்சீன். நைட்ரோ பென்சீனை நம்ம என்ன பண்ணுறோம்? ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூசிங் ஏஜெண்டாக இங்கே நமக்கு ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பலேடியம் இருக்குது. எத்தனை வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களா. என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, ரிடக்ஷன் தானே. ஸோ பென்சீன் ரிங்குக்கு எதுவும் ஆகாது. NO2 குரூப்பு ரெடியூஸ் ஆகுது, NH2 மாறுது. ரிடக்ஷன்னா ஆக்சிஜன் ரிமூவ் ஆகும், ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ அவ்வளோதான். இது என்ன ஆகுது? நைட்ரோ பென்சீன் அனிலீனா மாறிட்டேன். இதுதான் ரிடக்ஷன். அடுத்து பாருங்க, ரிடக்ஷன் இன்னும் பண்ணலாம். ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் டின் அண்ட் HCl யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அயன் அண்ட் HCl யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் can be used. அப்போ எகெயின் நைட்ரோபென்சீன் என்ன ஆகும்? எகெயின் NO2 குரூப் என்ன ஆகும்? NO2 குரூப் ரெடியூஸ் ஆகும்போது NH2 மாறும். இது அமீன் தானே? ஆமாம். எந்த அமீன்? ஆரோமேட்டிக் அமீன். பேர் என்ன? அனிலீன். சார் இங்கே ஆரோமேட்டிக் நைட்ரோபென்சீன் மட்டும்தானா? இல்லை, நீங்கள் பாருங்கள் CH3NO2 இதே மாதிரி நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CH3NH2 கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோமேட்டிக் மட்டும் இல்லை, ஆலிஃபேட்டிக்கும் பண்ண முடியும்.
கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, அமோனோலிசிஸ் ஆஃப் ஆல்கைல் ஹாலைடு. அப்படின்னா என்ன? அமோனோலிசிஸ்னா அமோனியா கூட ஆல்கைல் ஹாலைடு ரியாக்ட் பண்றாங்க. பாருங்க, அமோனியா, இது யாரு? ஆல்கைல் ஹாலைடு. நல்லா பாருங்க பசங்களா, ஆல்கைல் ஹாலைடுல ஹாலஜன் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் தானே. அப்ப இந்த பாண்ட் இங்க பிரேக் ஆகும்ல, பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இந்த பக்கம் மைனஸ் வரும்ல, இந்த பக்கம் பிளஸ் வரும்ல. இந்த பாசிட்டிவான இந்த பார்ட்டுக்கு நைட்ரஜன் மேல இருக்கிற லான் பேர் மேல ஆசை இருக்கும்ல. அப்ப இந்த பாசிட்டிவான ஆர் குரூப் எங்க வரும்? நைட்ரஜன் மேல வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்ப நைட்ரஜனோட லான் பேரை யூஸ் பண்ணி நைட்ரஜன் ஆர் கூட பாண்டிங் பண்றாங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? RNH3+ கிடைக்கும். RNH3+ ஏன் பிளஸ் வந்திருக்கேன்? நைட்ரஜன் மேல லான் பேரை யூஸ் பண்ணிட்டேன்ல, அதனால நைட்ரஜன் மேல பிளஸ். பிளஸ் பார்த்த உடனே இங்க இருந்து வெளியே போன மைனஸுக்கு ஆசை இருக்கும்ல, அதனால X மைனஸும் கூடவே வந்து ஜாயிண்ட் ஆகும். இதுக்கு பேரு சப்ஸ்டிடியூட்டட் அமோனியம் சால்ட். சப்ஸ்டிடியூட்டட் அமோனியம் சால்ட், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டேபிள் இல்லை, என்ன ஆகும்? ஸோ என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுல இருந்து ஒரு எக்ஸும் போகும், இதுல இருந்து ஒரு ஹெச்சும் போகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? பிரைமரி அமீன் கிடைக்கும். இந்த பிரைமரி அமீன் தான் நமக்கு வேணும்னா நாம் என்ன பண்ணணும்? எக்ஸஸ் ஆஃப் அமோனியா எடுக்கணும். நீங்க எக்ஸஸ் ஆஃப் அமோனியா எடுக்காம எக்ஸஸ் ஆஃப் ஆல்கைல் ஹாலைடு எடுத்துன்னு வைங்க, இந்த பிரைமரி அமீன் மறுபடியும் ஆல்கைல் ஹாலைடு கூட ரியாக்ட் ஆகும். அப்போ செகண்டரி அமீன் கிடைக்கும். செகண்டரி அமீன் மறுபடியும் ஆல்கைல் ஹாலைடு கூட ரியாக்ட் பண்ணி டெர்ஷரி அமீன் கிடைக்கும். டெர்ஷரி அமீன் மறுபடியும் ஆல்கைல் ஹாலைடு கூட ரியாக்ட் பண்ணி நான் சொன்னேன்ல குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிரைமரி அமீன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நீங்க அமோனியா எக்ஸஸ் எடுக்கணும். அதை விட்டு போட்டு ஆல்கைல் ஹாலைடு எக்ஸஸ் எடுத்து போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மிக்சர் ஆஃப் அமீன்ஸ் கிடைக்கும். இந்த மிக்சர் ஆஃப் அமீன்ஸ்ல இருந்து நமக்கு தேவையான அமீன்ஸை செப்பரேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால திஸ் மெத்தட் இஸ் நாட் தட் மச் ப்ரிஃபர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா பசங்களா? எஸ் எஸ் எஸ். நெக்ஸ்ட், ரிடக்ஷன் ஆஃப் அமைடு. அமைடு என்ன பண்ணலாம்? ரிடக்ஷன் பண்ணலாம். அமைடுனா என்ன தெரியும்ல? CH3CO NH2 எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. CH3CO NH2 RCONH2 அமைடு. RCONH2 அமைடு என்ன பண்றாங்க? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வச்சு ரெடியூஸ் பண்றாங்க. வெரி வெரி சிம்பிள். என்ன ஆகும்? C டபுள் பாண்ட் O இருக்குல்ல, அந்த ஏரியா மட்டும் ரெடியூஸ் ஆகும். C டபுள் பாண்ட் A மட்டும் ரெடியூஸ் ஆகும். இந்த C டபுள் பாண்ட் O CH2 மாறும். ஒரு ஆக்சிஜன் இங்க இருந்து ரிமூவ் ஆகும், 2 ஹைட்ரஜன் வரும். ஸோ என்ன ஆகும்? RCH2NH2. ஸோ இங்க ப்ராடக்ட் RCH2NH2 பாருங்க, இந்த C டபுள் பாண்ட் O CH2 மாறுது. அவ்வளோதான், வேற எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அமைடை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வச்சு ட்ரீட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அமீன்ஸ் கிடைக்கும். இதை பாருங்க, ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரைல். நைட்ரைல்னா என்ன? நைட்ரைல்னா சயனைடு தான் சொல்கிறேன். சயனைடு C ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்குல்ல, சைனோ குரூப், இதைத்தான் IUPACல என்ன சொல்லுவாங்க? நைட்ரைல்னு சொல்லுவாங்க. ஸோ RC ட்ரிபிள் பாண்ட் என்ன பாருங்க, ரெடியூசிங் ஏஜென்ட், ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட், இல்லாட்டி சோடியம் அமால்கம் எத்தனோடு, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆகும்? சார் இங்கே RC ட்ரிபிள் பாண்ட் என்ன தானே. பாருங்க, கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில, கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில 2 பை பாண்ட் இருக்கு. 2 பை பாண்டையும் உடைச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் பை பாண்டை உடைச்சா RCH டபுள் பாண்ட் NH ஆகும். இன்னும் ஒரு பை பாண்ட் இருக்கு, அதையும் உடைச்சிடுங்க. அதையும் உடைச்சா என்ன ஆகும்? அதையும் உடைச்சா என்ன ஆகும்? RCH2 NH2 மாறும். RCH2 NH2 மாறும். பிரைமரி அமீன். கிளியரா பசங்களா? ஸோ நைட்ரைல் ரெடியூஸ் பண்ண அதுவும் பிரைமரி அமீனா மாறும். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட், ரிடக்ஷன் ஆஃப் அமைடு, ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்ன தருது? பிரைமரி அமீன்ஸை தருது. அடுத்த மெத்தட் பாருங்க, கப்ரியல் தாலிமேட் சிந்தசிஸ். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு மெத்தட் சொல்றேன், ஹாஃப்மேன் ப்ரோமமைடு டீக்ரடேஷன் ரியாக்ஷன். ஏன்னா அமைடை வந்து பிரைமரி அமீனா கன்வெர்ட் பண்ணலாம்னு நம்ம இங்க படிச்சோம். பாருங்க, அமைடை பிரைமரி அமீனா கன்வெர்ட் பண்ணலாம்னு படிச்சோம்ல. இது என்ன மெத்தடு? ரிடக்ஷன் மெத்தட். ரிடக்ஷன் மறந்துடாதீங்க, ரிடக்ஷன். ஆனா அமைடை பிரைமரி அமீனா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுதான் ஹாஃப்மேன் ப்ரோமமைடு டீக்ரடேஷன் ரியாக்ஷன். ஏன் சார் அதை டீக்ரடேஷன் சொல்றாங்க? அதுக்கு காரணம், அமைடில் இருக்கிற கார்பனை விட ஒரு கார்பன் கம்மியா தான் ப்ராடக்ட்ல இருக்கும். இப்போ RCONH2 இருக்குல்ல, பாருங்க, இதுல இருக்கிற இந்த C டபுள் பாண்ட் O குரூப் நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு RNH2 கிடைக்கும்ல, அதுதான் ப்ராடக்ட். எங்க? அங்க. எங்க? ஹாஃப்மேன் ப்ரோமமைடு டீக்ரடேஷன் ரியாக்ஷன்ல. ஸோ அது பாருங்க RC டபுள் பாண்ட் NH2 அமைடு. ரியேஜென்ட் படிக்கணும். ஹாஃப்மேன் ப்ரோமமைடு பாருங்க, ஹாஃப்மேன் ப்ரோமமைடு. அப்போ புரோமின் இருக்கு, புரோமமைடு இருக்கு, டீக்ரடேஷன் இருக்கு. அப்போ புரோமின் கூட ஆல்கலி இருக்கு, மறந்துடாதீங்க, புரோமின் கூட ஆல்கலி இருக்கு. Br2NaOH. அமைடு பார்த்தேன், புரோமினை பார்த்தேன், NaOH தான் இருக்கணும்னு அவசியம் இல்லடா. NaOH ஓர் KOH ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. KOH எடுத்தா இங்க என்ன ஆகும்? K2CO3 ஆகும் பை ப்ராடக்ட். இங்க என்ன ஆகும்? KBr ஆகும். அவ்வளவுதான். ஸோ நீங்க NaOH வச்சு படிச்சுக்கோங்க. ஆனா KOH வந்தாலும் பிரச்சனை இல்லை. புரோமின் இருக்கணும், அமைடா இருக்கணும்.
அமைடு என்ன ஆகுது, இந்த சி டபுள் போண்டோ ரெடியூஸ் ஆகலை, அது அப்படியே ரிமூவ் ஆகுது. அப்போ இந்த RNH2 அதுதான் ப்ராடக்ட் RNH2. ஸோ பிரைமரி அமீன் கிடைக்குது, பட் ஒரு கார்பன் கம்மியாக இருக்கும், ஒரு கார்பன் கம்மியாக கிடைக்குது. அதனால தான் இதுக்கு பேர் டீக்ரேட் பண்ணுறாங்க. ரெடியா? அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது கப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தாலிமைட்ல இருந்து. தாலிமைடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பென்சீன் ரிங்கு, சி டபுள் போண்ட் ஓ NH, இதுதான் தாலிமைடு. தாலிமைடை நீங்கள் முதல்ல யார் கூட ட்ரீட் பண்ணணும், ஒரு ஆல்கிலி கூட ட்ரீட் பண்ணணும். ஆல்கிலி கூட ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் K+ இருக்கும், OH- இருக்கும். பசங்களா இங்கே பாருங்கள், நைட்ரஜன் ஹைட்ரஜன் போண்டில் நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் ஹைட்ரஜன். அப்போ நைட்ரஜன் போண்டு பிரேக் பண்ணால் இதுல இருந்து H+ வெளியே போகும். பசங்க நல்லா பாருங்கள், இந்த H+ வெளியே போனால் இங்கே இருந்து K+ இருக்குல்ல, KOH இருக்கிற K+ அது உள்ள வரும். அதான் இங்கே பார்க்குறீங்க. ஏன் H+ வெளியே போனேன், பிகாஸ் நைட்ரஜன் ஹைட்ரஜன் போண்டில் நைட்ரஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால நைட்ரஜன் எலக்ட்ரானை எடுத்துட்டு H+ வெளியே போடான்னு சொன்னேன். அப்போ H+ வெளியே போனேன், அந்த இடத்துல யார் வருது, பொட்டாசியம் சால்ட் வருது. ஸோ N- K+, புரியுதா, N- K+. இதை வந்து நம்ம யார் கூட ட்ரீட் பண்ணுறோம், RXனா யார் பசங்க நல்லா படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இட் ஷுட் பி ஏ பிரைமரி ஆல்கைல் ஹாலைட். பிரைமரியாக இருக்கணும். ஓகே, பிரைமரி ஆல்கைல் ஹாலைடாக இருக்கணும். ஓகே, இட் ஷுட் பி பிரைமரி. அப்போ என்ன ஆகுது, RXல பசங்களா நமக்கு தெரியும், RXல X - R தானே ப்ளஸ். ஆமாம், அப்போ இந்த K+ போய் அந்த இடத்துல அந்த R+ வருது. அவ்வளோதான் சார். N- K+ நீங்கள் சார்ஜ் போட்டேன், இங்கே ஏன் சார்ஜ் போடலை, ஏன்னா இங்கே இருக்கிற போண்டு ஒரு அயோனிக் டைப் ஆஃப் போண்டு, இங்கே இருக்கிற போண்டு கோவாலன் டைப் ஆஃப் போண்டு. அயோனிக் போண்டில் +- காமிக்கலாம், கோவாலன் போண்டில் அது காமிக்க வேண்டாம். புரியுதா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறோம். பசங்களா ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது பாருங்கள், வாட்டர் வச்சு ஹைட்ரோலிசிஸ் பண்ணலாம், இல்லாட்டி இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கிலி பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பாருங்கள். கார்பன் நைட்ரஜன் போண்டு பிரேக் பண்ணால் யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், நைட்ரஜன். அப்போ நைட்ரஜனுக்கு H+ கொடுங்க, OH- இங்கே கொடுத்துக்கோங்க. கார்பன் நைட்ரஜன் போண்டு பிரேக் பண்ணால் யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், நைட்ரஜன் தானே. அப்போ நைட்ரஜனுக்கு H+ கொடுங்க, இங்கே OH-. அப்போ இங்கே என்ன கிடைக்குது, RNH2 கிடைக்குதா, அதுதான் நம்மளோட ப்ராடக்ட் RNH2. தட் இஸ் அவர் பிரைமரி அமீன். ஓகே, இப்போ இந்த சைடு OH-. அப்போ அது வந்து சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடாக இருந்தால் CON. சிம்பிள். எஸ் பசங்களா, நான் இங்கே வாட்டரை வச்சு சொன்னேன், நீங்கள் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே நமக்கு பிரைமரி அமீனும் கிடைக்கும். அது இதுதான் மெயின் ப்ராடக்ட். ஓகே, திஸ் இஸ் த மெயின் ப்ராடக்ட், பிரைமரி அமீன். கூட நமக்கு என்ன கிடைக்குது, COOHக்கு பதிலாக CON கிடைக்குது. ஸோ இது வந்து என்னது, கப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ். கப்ரியல் தாலிமைடில் தாலிமைட்னா என்னன்னு தெரியணும். தாலிமைடை வந்து முதல்ல யார் கூட ட்ரீட் பண்ணுறாங்க, KOH கூட ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ அது பொட்டாசியம் சால்ட்டாக மாறும், பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிமைடாக மாறும். அந்த பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிமைட் வந்து ஆல்கில் ஹாலைட் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அது வந்து பொட்டாசியம் போய் அந்த இடத்துல ஆல்கில் குரூப் வரும். ஆல்கில் குரூப் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் போதும், இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கிலி நமக்கு பிரைமரி அமீன் கிடைக்கும். பிரைமரி அமீன் மட்டும்தான் கிடைக்கும். அதான் கப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இட் இஸ் யூஸ்டு ஓன்லி ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரைமரி அமீன்ஸ், பிரைமரி அலிஃபேட்டிக் அமீன்ஸ். ஓகே, பிரைமரி அலிஃபேட்டிக் அமீன். கிளியரா? மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எஸ் எல்லாமே முடிஞ்சது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டின்னு சொன்னால் சாலிபிலிட்டி இன் வாட்டர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பசங்களா, அமீன்ஸில் NH2 இருக்குல்ல, NH2 குரூப் அது வந்து போலார், ஏன்னா அங்கே மோர் எலக்ட்ரோநெகட்டிவான நைட்ரஜன் இருக்காங்க. ஸோ தட் போலார் பார்ட்டு என்ஹான்சஸ் த சாலிபிலிட்டி இன் வாட்டர். பட் நமக்கு தெரியும், ஆஸ் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்க்ரீசஸ், கார்பன் செயின் வந்து ஹைட்ரோஃபோபிக் தானே. எஸ், அப்போது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் கூடிகிட்டே இருக்கும். இப்போது மெத்தனமீன், எத்தனமீன், ப்ரொப்பனமீன் அப்படியெல்லாம் சொல்லும்போது NH2 குரூப் கூடலை, கார்பன் தான் கூடுது. ஆஸ் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்க்ரீசஸ், சாலிபிலிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, சாலிபிலிட்டிக்கும் மோலிகுலார் வெயிட்டுக்கும் என்ன ரிலேஷன் கேட்டால் நீங்கள் சொல்லணும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். molecular weight increases, that means number of carbon increases, solubility decrease ஆகும். Solubility is inversely proportional to molecular weight. Important point. அப்புறம் primary amine, secondary amine, tertiary amineல யாருக்கு solubility அதிகம்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் primary aminக்கு தான் solubility அதிகம், அதுக்கப்புறம் தான் secondary, அதுக்கப்புறம் தான் tertiary. கிளியரா பசங்களா? ஏன், ஏன்னா பிரைமரி அமீனில் உங்களுக்கு தெரியும்ல, பிரைமரி அமீனில் NH2 இருக்குது, நைட்ரஜன் கூட 2 ஹைட்ரஜன் இருக்குது. செகண்டரி அமீனில் 1 ஹைட்ரஜன் தான் இருக்குது. டெர்ஷரி அமீனில் ஹைட்ரஜனே இல்லை. ஸோ வாட்டர் கூட ஹைட்ரஜன் போண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண பிரைமரி அமீனுக்கு அதிகமாக முடியும். ஸோ அதனால சாலிபிலிட்டியும் கூடும். கிளியரா பசங்களா? எஸ். பாய்லிங்
பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாய்லிங் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலிகுலர் வெயிட். அது இங்கே மட்டும் இல்லை, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் சாப்டரில் பாய்லிங் பாயிண்ட் எங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நம்ம சொல்கிற ஒரு பாயிண்ட் தான். ஆஸ் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்க்ரீசஸ், வாண்டர்வால் சர்ஃபஸ் ஏரியா இன்க்ரீசஸ். சர்ஃபஸ் ஏரியா இன்க்ரீசஸ் மீன்ஸ் வாண்டர்வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கூடும். வாண்டர்வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கூடுனா பாய்லிங் பாயிண்ட் கூடும். ஓகே, ஸோ ஜெனரலி பாய்லிங் பாயிண்ட்டும் மோலிகுலர் வெயிட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஆனால் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி மீன் தந்து அதில் யாருக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம்? புரியுதா? ஒரே நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் வச்சுக்கோங்க, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி இந்த மாதிரி வச்சுட்டு பாய்லிங் பாயிண்ட் பிரைமரிக்கா செகண்டரிக்கா டெர்ஷரிக்கான்னு கேட்டால் பாய்லிங் பாயிண்டோட ஆர்டரும் சோலிபிலிட்டியோட ஆர்டரும் ஒரே மாதிரி தான், பிரைமரிக்கு தான் அதிகம். பிகாஸ் இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகம் தானே. ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்துச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாய்லிங் பாயிண்ட், ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹைட்ரஜன் பாண்டிங் தான். ஸோ பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலிகுலர் வெயிட்டும் கரெக்ட் தான், பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹைட்ரஜன் பாண்டிங்கும் கரெக்ட் தான். ஹைட்ரஜன் பாண்டிங்கை வச்சு நமக்கு கம்பேர் பண்ண முடிஞ்சால் ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சு கம்பேர் பண்ணலாம். அது வச்சு கம்பேர் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் மோலிகுலர் வெயிட் வச்சு கம்பேர் பண்ணலாம். கிளியரா? ஸோ ஜெனரலி சோலிபிலிட்டி ஆனாலும் பாய்லிங் பாயிண்ட் ஆனாலும் அவங்களோட ஆர்டர் பிரைமரி செகண்டரி அமீன்ஸில் பிரைமரிக்கு அதிகம், அப்புறம் செகண்டரி, அப்புறம் டெர்ஷரி. ஓகே, ஆனால் தேர் ரிலேஷன்ஷிப் வித் மோலிகுலர் வெயிட், solubility inversely proportional to molecular weight, boiling point directly proportional to molecular weight. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பேசிசிட்டி ஆஃப் அமீன்ஸ். பசங்களா, அமீன்ஸ்ல நைட்ரஜன் மேல லான் பேர் இருக்குல்ல, this presence of that lone pair on the nitrogen atom is the reason for the basicity. so அங்க எலக்ட்ரான் அவைலபிலிட்டி அதிகமா இருந்தா, அங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருந்தா பேசிசிட்டி அதிகமா இருக்கும். so basicity of amine is directly proportional to electron density அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி electron availability அப்படின்னு சொல்லலாம், பசங்களா பாருங்க. பேசிக் ஸ்ட்ரென்த் அண்ட் நமக்கு வந்து equilibrium சாப்டர்ல படிச்சிருக்கேன். Kb is the ionization constant of weak base. Kbயோட வேல்யூ அதிகமா இருந்தா பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம். கேபியும் பிகேபியும் என்ன ரிலேஷன் நமக்கு தெரியும். பிகேபின்னு சொல்லும்போது அது நெகட்டிவ் லோகு கேபி தானே, அப்போ பிகேபிக்கும் கேபிக்கும் என்ன ரிலேஷன்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். So we can say that basicity of amines is directly proportional to Kb and inversely proportional to pKb. Higher the Kb value, more basic. Lower the pKb value, more basic. Clear? Okay. அப்புறம் ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி இன் கேஸ் ஃபேஸ் அண்ட் அக்வஸ் ஃபேஸ் சொல்லணும். கேஸ் ஃபேஸ் ரொம்ப சிம்பிள். கேஸ் ஃபேஸில் ஓன்லி இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டர். இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி அமீன்ஸோட பேசிசிட் ஆர்டர், பேசிக் கேரக்டரோட ஆர்டர் நம்மளால் சொல்ல முடியும். பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீனில் 3 டிஃப்ரெண்ட் சைட்ஸில் ஆல்கைல் குரூப் இருக்குல்ல. ஸோ அவங்களோட எல்லாம் ப்ளஸ் எஃபெக்டால நைட்ரஜன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் பேசிசிட்டி இன் கேஸ் ஃபேஸ் டெர்ஷரி அமீன்ஸுக்கு அதிகம், அதை விட கம்மியாக இருக்கும் செகண்டரி, அதை விட கம்மியாக இருக்கும் பிரைமரி. பிகாஸ் பிரைமரி அமீனில் ஒரே ஒரு ஆல்கைல் பார்ட்டு தான் இருக்குது, செகண்டரியில் 2 டிஃப்ரெண்ட் ஆல்கைல் பார்ட் இருக்குது, டெர்ஷரியில் 3 டிஃப்ரெண்ட் ஆல்கைல் பார்ட் இருக்குது. ஸோ tertiary greater than secondary greater than primary. But when it comes to aqueous phase la inductive effect paakano, hydration effect paakano, steric effect paakano. Idhula inductive effect nama already solten. அதிகம் யாருக்கு? இண்டக்டிவ் எஃபெக்ட் யூஸ் பண்ணால் டெர்ஷரிக்கு தான் அதிகம், அப்புறம் தான் செகண்டரி, அப்புறம் பிரைமரி. ஆனால் ஹைட்ரேஷன் எஃபெக்ட்டும் ஸ்டெரிக் எஃபெக்ட்டும் கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரேஷனில் பிரைமரிக்கு தான் அதிகம், அப்புறம் செகண்டரி, அப்புறம் டெர்ஷரி வருது. ஸ்டெரிக் ஃபேக்டர்லையும் பிரைமரிக்கு அதிகம், செகண்டரிக்கு அப்புறம் டெர்ஷரி. அப்போ இது மூணையும் ஒன்றா கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டண்டாக செகண்டரி வந்து 2வது இடத்துல இருக்கா. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யார் முதல் இடத்துல வருது? ஓவராலாக பார்க்கும்போது முதல் இடத்துல செகண்டரி வருது. செகண்டரிக்கு அப்புறம் பிரைமரி, அதுக்கப்புறம் டெர்ஷரி. இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் படிக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் செகண்டரிக்கு அப்புறம் டெர்ஷரி, அதுக்கப்புறம் பிரைமரி, இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் படிக்கணும் பசங்களா. இது 2, இது 1, இது 3, 2, 1, 3, இது 2, இது 3, இது 1, 2, 3, 1. 213, 231. இது லோவர் நம்பர், இதுதானே லோவர் நம்பர். அப்போ லோவர் நம்பர் வரும்போது அது யாரு? மெத்திலமீன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் மெத்திலமீன்ஸ். பிரைமரி மெத்திலமீன், செகண்டரி மெத்திலமீன், டெர்ஷரி மெத்திலமீனை தந்து கம்பேர் பண்ண சொன்னால் செகண்டரி தான் அதிகம் கண்டிப்பாக. அதில் மெத்தில்னா லோவர் தானே, அதனால 2, 1, 3 அரேஞ்ச் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டு. ஆனால் 2, 3, 1 வந்து ஹையர் நம்பர் தானே. அப்போ அது எப்போ? அது எத்திலமீனுக்கு. எத்திலமீனுக்கு. ஸோ அக்வஸ் ஃபேஸ்னு சொன்னால்
யார் முதலிடம் செகண்டரி தான் முதலிடம். அதில் யாருக்கும் டவுட் வேண்டாம். பிகாஸ் அங்கே இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும் இல்லை, ஹைட்ரேஷன் எஃபெக்டும் ஸ்டெரிக் எஃபெக்ட் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. கிளியரா பசங்களா? எஸ். அடுத்தது என்ன? அரைல் அமீனா அமோனியாவா, யார் மோர் பேசிக்னு கேட்குறாங்க. பாருங்க, அரைல் அமீன்னா என்ன? பென்சீன் ரிங் இருக்கும், பென்சீன் ரிங் இருக்கும், இல்லை பென்சீன் ரிங் இருக்கும். அதில் வந்து NH2 இருக்கு, அதில் நைட்ரஜன் கூட லான் பேர் இருக்கு. அமோனியான்னு பாருங்க, அமோனியாவில் 3 ஹைட்ரஜன் கூட லான் பேர் இருக்கு. பசங்களை பாருங்க, அமோனியாவில் நைட்ரஜன் கூட இருக்கிற இந்த லான் பேர் அது லோக்கலைஸ்டு லான் பேர். இந்த லான் பேருக்கு வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, போக முடியாது. வேறாஸ் இங்கே aromatic amines aryl amines nitrogen கூட இருக்கிற lone pair என்ன ஆகும்? நீங்க படிச்சிருக்கீங்க. Yes, this lone pair will enter into conjugation with the benzene ring because we know that double single lone pair conjugation இருக்கு. So இங்க இந்த lone pair is part of the conjugationல involve ஆகுது. lone pairக்கு என்ன பேரு? delocalized lone pair. ஸோ இங்கே இருக்கிற lone pair வந்து delocalized lone pair. இது அப்படி இல்லை, இது localized அமோனியாவாகட்டும் அதே மாதிரி அலிஃபேட்டிக் அமீன் ஆகட்டும் அங்கெல்லாம் இருக்கிறது localized lone pair. அந்த நைட்ரஜன் மேலேயே இருப்பேன். தட் மீன்ஸ் த எலக்ட்ரான் அவைலபிலிட்டி வில் பி ஹை. எலக்ட்ரான் அவைலபிலிட்டி ஹையாக இருந்தால் பேசிக் கேரக்டரும் ஹையாக இருக்கும். ஸோ aromatic amines lone pair is not that much available because of the delocalization. That means this is less basic. அதான் இங்கே சொல்கிறாங்க. lone pair available for ammonia, lone pair not easily available for aniline. புரியுதா? அப்போ யார் மோர் பேசிக்? அப்போ நமக்கு சொல்லலாம் aniline is less basic than ammonia னு சொல்லலாம். புரியுதா? காரணம் localized lone pair எங்க இருக்கு? அமோனியாவில் அலிஃபேட்டிக் அமீன்ஸ்ல எல்லாம் localized lone pair இருக்கு. ஆனால் aromatic amines delocalization நடக்குது. delocalization நடந்தால் lone pairோட அவைலபிலிட்டி குறையும். lone pairோட அவைலபிலிட்டி குறைஞ்சா பேசிக் கேரக்டரும் குறையும். எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டிட்யூண்ட் பென்சீன் ரிங் பாருங்க. இப்படி தானே பென்சீன் ரிங் இருக்கு, அதில் தான் NH2 இருக்கு. அமீன்ஸை பற்றி பேசுகிறோம். ஸோ NH2 இருக்குது, நைட்ரஜன் மேலே lone pair இருக்குது. இப்போ இந்த பென்சீன் ரிங்கில் வேறு சப்ஸ்டிட்யூண்ட் வரலாம். அவங்களோட நேச்சரை பொறுத்து பேசிக் கேரக்டர் இன்னும் மாறும். எப்படி மாறும் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டிட்யூண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். என் கையில் அனிலின் இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், இங்கே நான் ஒரு சப்ஸ்டிட்யூண்ட்டை கொடுத்தேன் எக்ஸ் யாருன்னு நான் சொல்லலை. ஓகே, எக்ஸ் வேண்டாம். எக்ஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஹாலஜன் தானே ஞாபகம் வரும். ஸோ வேறு யாராவது எடுத்துக்கிறோம். Z வச்சுக்கோங்க. பசங்களை பாருங்க, இந்த Z ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்தால் என்ன ஆகும்? நைட்ரஜன் மேலே இருக்கிற lone pair ஆல்ரெடி டீலோக்கலைஸ் ஆகுது. ரிங்குக்குள்ள என்டர் ஆகும்போது டீலோக்கலைஸ் ஆகுது. இந்த Z வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு என்ன பண்ணுறாங்க? அந்த நைட்ரஜன் மேலே இருக்கிற lone pair நல்லா புல் பண்ணுறாங்க. ஸோ நைட்ரஜன் மேலே இருக்கிற lone pairோட ப்ரெசன்ஸ் குறையும், பேசிக் கேரக்டர் குறையும். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் decreases the basic character. And at the same time, if Z ஒரு electron donating group இருந்தால் என்ன ஆகும்? electron donating group இருந்தால் என்ன ஆகும்? அப்போ இங்கே இருக்கிற lone pairோட presence அதிகமாகும். அப்போ basic character அதிகமாகும். ஸோ electron donating group இப்படி சொல்லலாம். basicity இந்த ஹெட்டிங்கில் வந்து இப்படி சொல்லலாம். basicity is directly proportional to electron donating group, inversely proportional to electron withdrawing group. Because electron donating group increases the electron density, electron withdrawing group decreases the electron density. Electron density basic character directly proportional. மறந்துடாதீங்க. கிளியரா? ஓகே வசங்களா. ஸோ அடுத்தது நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்கைலேஷன் ஆஃப் அமீன்ஸ். பசங்களா இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போ? ப்ரிப்பரேஷனில். நமக்கு தெரியும், பிரைமரி அமீனை எடுத்துக்கோங்க. பிரைமரி அமீன் NH2 ஆல்கைலேஷன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போதும்? எக்ஸஸ் ஆஃப் ஆல்கைல் ஹாலைடு எடுத்தால் போதும். சொல்லியிருந்தேன்ல, அதே தான். அமோனியா கூட ஆல்கைல் ஹாலைடு ரியாக்ட் பண்ணால் பிரைமரி அமீன் கிடைக்கும். பிரைமரி அமீன் மட்டும் தான் வேணும்னா நீங்கள் எடுக்க வேண்டியது எக்ஸஸ் ஆஃப் அமோனியா. இல்லை நீங்கள் ஆல்கைல் ஹாலைடு எக்ஸஸ் எடுத்தால் உங்களுக்கு மிக்சர் ஆஃப் அமீன்ஸ் கிடைக்கும்னு நான் சொன்னேன்ல, அதே ரியாக்ஷன் தான் இது. ஸோ இது பிரைமரி அமீன் எடுத்திருக்கோம். பிரைமரி அமீனில் ஆல்கைல் ஹாலைடு ரியாக்ட் பண்ண என்ன ஆகும்? எஸ், நமக்கு செகண்டரி அமீன் கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் ஆல்கைலேஷன். பாருங்க, பிரைமரி அமீனில் ஒரு ஆல்கைல் குரூப் தான் இருக்குது. இப்போ 2 ஆல்கைல் குரூப் உள்ள வந்திருக்கேன். திஸ் இஸ் கால்டு ஆல்கைலேஷன். ஆல்கைல் குரூப்பை அமோனியாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது. அமோனியாவில் நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஹைட்ரஜனாக ரீப்ளேஸ் பண்ணி அங்கெல்லாம் ஆல்கைல் குரூப் வந்து அதுக்கு பேர் ஆல்கைலேஷன். ஓகே, ஸோ ஆல்கைலேஷன் ஆஃப் அமீன்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? பிரைமரி அமீன் எடுத்தால் செகண்டரி அமீன் கிடைக்கும். செகண்டரி அமீன் எடுத்து ஆல்கைலேஷன் பண்ண என்ன கிடைக்கும்? டெர்ஷரி அமீன் கிடைக்கும். ஓகே,
டெர்ஷியரி அமீன் எடுத்து ஆல்கலேஷன் பண்ண முடியும். அப்போ நமக்கு குவாட்டர்னரி அமோனியம் கிடைக்கும். ஓகே ஃபைன். அடுத்து அசைலேஷன் ஆஃப் அமீன்ஸ். அசைலேஷன் ஆஃப் அமீன்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அசைலேஷன்னா தெரியல உங்களுக்கு, அசைல் குரூப் தெரியும்ல, பாருங்க பசங்களா. RNH2 திஸ் இஸ் அவர் பிரைமரி அமீன். அசைல் குரூப்னா என்ன? CH3COCl ஆசிட் குளோரைடு Cl C டபுள் போண்டோ CH3 இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? RNH2லேருந்து ஒரு ஹைட்ரஜன் H+ வெளியே போகும். RNH2லேருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ரியாக்ஷன் இப்படி எழுதுறேன். நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் RNH2. இதிலிருந்து யார் வெளியே போகும்? இதிலிருந்து ஒரு H+ வெளியே போகும். அப்போ இந்த நைட்ரஜன் மேலே மைனஸ் சார்ஜ் இருக்கும். CH3COCl பாருங்கள், இங்கே பிரேக் ஆகும், இங்கேயும் பிரேக் ஆகும். இங்கே இது பிரேக் ஆச்சுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் Cl மைனஸ், இந்த இடத்துல கார்பனு ப்ளஸ், CH3 C டபுள் போண்டோ. அந்த C டபுள் போண்டோவில் கார்பன் பாசிட்டிவா? ஆமாம். இந்த பாசிட்டிவான கார்பன் வந்து யார் கூட ஜாயிண்ட் ஆகும்? நைட்ரஜனில். ஏன்? ஏன்னா நைட்ரஜனில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? RNH C டபுள் போண்டோ CH3 கிடைக்கும். கிளியரா? CH3CO NH2 அமைடு. இது CH3CO NH6. அப்போ சப்ஸ்டிடியூட்டட் அமைடு கிடைக்குது. ஸோ அசைலேஷன் ஆஃப் அமீன்ஸ் பண்ண என்ன கிடைக்கும்? சப்ஸ்டிடியூட்டட் அமைடு கிடைக்கும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் கார்பிலமீன் ரியாக்ஷன். கார்பிலமீன் ரியாக்ஷன் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இல்லை, கார்பிலமீன் ரியாக்ஷன் வந்து ஒரு டெஸ்ட். இட் இஸ் அ டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன்ஸ். இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு பேரும் இருக்குது, ஐசோசயனைடு டெஸ்ட். மறந்துடாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஐசோசயனைடு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கே பிரைமரி அமீன் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. செகண்டரி அமீனும் டெர்ஷியரி அமீனும் ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ண மாட்டேன். பிரைமரி அமீன் என்ன ஆகும்? பிரைமரி அமீன் when it react with chloroform, அதே மாதிரி ஆல்கலி ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? RNC மாறுது. திஸ் RNC இஸ் கால்டு isocyanide, very foul smelling compound. So this is a test to distinguish primary amine. மறந்துடாதீங்க. அண்ட் இங்கே குளோரோஃபார்மும் KOH ரியாக்ட் பண்ணி நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். அந்த இன்டர்மீடியேட் வந்து வேற யாரும் இல்லை, அது பேர் படிச்சுக்கோங்க. இட் இஸ் கால்டு டைக்ளோரோகார்பீன். டைக்ளோரோகார்பீன் இஸ் a நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல். அது வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபைன். அடுத்து ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட்னா HNO2ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் இப்படி எழுதலாம், HONOன்னு எழுதலாம், தப்பே இல்லை. HNO2 நைட்ரஸ் ஆசிட். இல்லாட்டி இதுக்கு பேர் NaNO2 அண்ட் HClன்னு எடுத்தால் போதும். NaNO2 அண்ட் HCl எடுத்தால் அது HNO2 மாதிரி தான். ஸோ பிரைமரி அலிஃபேட்டிக் அமீன் இருக்குது, பிரைமரி அரோமேட்டிக் அமீன் இருக்குது. பிரைமரி அலிஃபேட்டிக் அமீனில் நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ பாருங்க, RNH2 பிரைமரி அலிஃபேட்டிக் அமீன். RNH2 react with HNO2. அப்போ என்ன ஆகும்? RN2 plus OH minus இப்படி எல்லாம் இருக்கும். RN2 plus ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படி படித்தா போதும். ஒரு unstable diazonium salt, aliphatic primary amine when react with nitrous acid நமக்கு ஒரு அன்ஸ்டேபிளான டயசோனியம் சால்ட் கிடைக்கும். வெரி அன்ஸ்டேபிள் ஆனதுனால அந்த அன்ஸ்டேபிளான காம்பவுண்ட் உடனே டிசோசியேட் ஆகி ஃபைனலி நமக்கு என்ன கிடைக்குது? ஆல்கஹால் கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஆல்கஹால் கிடைக்குது. மறந்துடாதீங்க, பிரைமரி அலிஃபேட்டிக் அமீன் ஃபைனலி நமக்கு ஆல்கஹால் கிடைக்குது. நைட்ரஜன் கேஸ் எல்லாம் லிபரேட் ஆகும், HCl எல்லாம் லிபரேட் ஆகும். கிளியரா? ஆக்சுவலி அந்த அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியட் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. RNH2 when react with NaNO2 and HCl, RN2 plus Cl minus. இது வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது ROH கிடைக்கும் plus N2 plus HCl. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் படிச்சுக்கோங்க. பிரைமரி அலிஃபேட்டிக் அமீன் நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஆல்கஹால் கிடைக்கும். நைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். மெயின் ப்ராடக்ட் ஆல்கஹால். இது வந்து ஒரு அன்ஸ்டேபிளான இன்டர்மீடியேட். ஓகே, இல்லாட்டி ஷார்ட்கட்டாக படிக்கணும்னா HONO தானே, இது இப்படி பிரேக் பண்ணுங்கள். இந்த OH வந்து நம்ம R கூட சேர்றாங்க, அப்போ ROH ஆயிடுச்சு. அப்படி சொல்லலாம். HONOயிலிருந்து இந்த OH மைனஸ் வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது, ROH ஆயிடுச்சு அப்படின்னு படித்தாலும் போதும். இனி பிரைமரி அரோமேட்டிக் அமீனாக இருந்தால் பாருங்கள், பிரைமரி அரோமேட்டிக் அமீன் when react with nitrous acid. அது நான் இங்கே எழுதுறேன். பிரைமரி அரோமேட்டிக் அமீன்
primary aromatic aminic example, aniline. Aniline when react with HNO2 or NaNO2 and HCl, that's a very important reaction that is called a diazotization. அங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? பென்சீன் டயசோனியம் குளோரைடு கிடைக்கும். N2 plus Cl minus. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியேஜென்ட். இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடை டிஃப்ரெண்ட் ஆர்கானிக் காம்பவுண்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, கிளியரா? இந்த ப்ராசஸுக்கு பேர் டயசோடைசேஷன். அடுத்தது ரியாக்ஷன் வித் அரைல் சல்ஃபோனைல் குளோரைடு. பசங்களா, அரைல் சல்ஃபோனைல் குளோரைடுனா என்னடா? பென்சீன் ரிங் இருக்கும், பென்சோ2 இருக்கும், இங்கே ஒரு Cl இருக்கும். இதுதான் அரைல் சல்ஃபோனைல் குளோரைடு. இது வந்து ஒரு டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் பிரைமரி அமீனு, செகண்டரி அமீனு, டெர்ஷரி அமீனு. பாருங்க, பிரைமரி அமீனா RNH2 இருக்கும். அது வந்து அரைல் சல்ஃபோனைல் குளோரைடு கூட ட்ரீட் பண்ணால் என்னாகும்? நமக்கு NH2லேருந்து ஒரு Hம் இதிலிருந்து ஒரு Cலும் போகும். எப்படி NHலேருந்து ஒரு Hம் இதிலிருந்து ஒரு Cலும், HCl வெளியே போகும். RNH SO2 அப்புறம் பென்சீன் ரிங் இது கிடைக்கும். அண்ட் திஸ் ஒன் இஸ் soluble in alkali. அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், soluble in alkali. மறந்துடாதீங்க. பிரைமரி அமீனாக இருந்தால் ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணால் நமக்கு பென்சீன் சல்ஃபோனமைடு கிடைக்குது, அது soluble in alkali. ஆனால் இதே மாதிரி செகண்டரி அமீன் ரியாக்ட் ஆகுமா? ரியாக்ட் ஆகும். செகண்டரி அமீனில் R2NH தானே, SCl SO2 பென்சீன் ரிங், இதே மாதிரி HCl வெளியே போகும். அப்போ நமக்கு RNCl R அப்புறம் N தான் இருக்குது. Hம் Cலும் போயிட்டேன், இதில் இருந்து Hம் போயிட்டேன், இதில் இருந்து Cலும் போயிட்டேன். R2N அப்புறம் SO2. பசங்களை பாருங்கள், இது வந்து இன்சோலிபிளாக இருப்பேன். ஏன் சார் இன்சோலிபிள்? ஏன்னா இங்கே சோலிபிள் ஆகிறதுக்கு காரணம் இதில் ஃபர்தராக இன்னும் ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் திஸ் அசிடிக் ஹைட்ரஜன் ஆல்கலியில் அது சோலிபிளான. ஆனால் இங்கே இனிமேல் நைட்ரஜன் கூட ஹைட்ரஜன் இல்லை, அசிடிக் ஹைட்ரஜனே இல்லாததுனால திஸ் இஸ் இன்சோலிபிள் இன் ஆல்கலி. அப்போது பிரைமரி அமீன் ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட ட்ரீட் ஆகும், சல்ஃபோனமைடு கிடைக்கும், சல்ஃபோனமைடு soluble in alkali. செகண்டரி அமீன் ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட ட்ரீட் ஆகும், சல்ஃபோனமைடு கிடைக்கும், ஆனால் insoluble in alkali. டெர்ஷரி அமீனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து யாரும் இல்லை, ஹைட்ரஜனே இல்லை. அதனால ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட நோ ரியாக்ஷன். சிம்பிள், புரிஞ்சுதா? அப்போ ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் பென்சீன் அரைல் சல்ஃபோனைல் குளோரைடை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் சொல்கிறோம். நீங்கள் படிச்சுக்கோங்க. பிரைமரி அமீன் ரியாக்ட் பண்ணுவேன், soluble in alkali. செகண்டரி அமீன் ரியாக்ட் பண்ணுவேன், insoluble in alkali. டெர்ஷரி அமீன் ரியாக்டே பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் மெயினாக நம்ம படிக்க வேண்டியது NH2 குரூப்போட டைரக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும். பசங்களாக பாருங்கள், பென்சீன் ரிங் எடுத்துருக்கோம். பென்சீன் ரிங்கில் நாம் யார் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? NH2 குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட அனிலீன். இதில் NH2 குரூப்பில் நைட்ரஜன் கிட்ட என்ன இருக்குது? லான் பேர் இருக்குது. ஸோ இந்த லான் பேர் என்ன பண்ணுவாங்க? ரிங்கில் என்டர் ஆகும். அப்போ அதை என்ன பண்ணுவாங்க? ரிங்கை ஆக்டிவேட் பண்ணும்போது ஓர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் நெகட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி கூடும், அங்கே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஸோ அனிலீனுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எங்கே தான் நடக்கும்? ஓர்த்தோ பேரால தான் நடக்கும். மெட்டா ப்ராடக்ட் யூஸ்வலி வரவே வராது. கிளியரா? ஆனால் நல்லா பாருங்கள், இந்த NH2 குரூப் ரிங்கை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதனால் சம்டைம்ஸ் ஓர்த்தோ பேராவில் நமக்கு ஓர்த்தோவும் பேராவும் எல்லாமே ஒரு சிங்கிள் ரியாக்ஷனில் கிடைக்கும். ஓர்த்தோ ப்ராடக்ட் வேறு, பேரா ப்ராடக்ட் வேறு இல்லை, எல்லாமே ஒன்றா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோமினேஷன் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்? அனிலீன் எடுத்திருக்கோம், NH2 குரூப் இருக்குது. ஸோ NH2 குரூப் ரிங்கை பென்சீன் ரிங்கை அதிகமாக எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் NH2 இஸ் அ ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ பென்சீன் ரிங்கில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ரிங்கை எலக்ட்ரோஃபைலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டைமில் நாம் என்ன பண்ணுறோம்? ப்ரோமின் வாட்டர் எடுக்கிறோம். ப்ரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன ஆகும்? வாட்டர் இஸ் அ போலார் சால்வெண்ட் தானே. ஸோ ப்ரோமின் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதிகமாக டிசோசியேட் ஆகும். ப்ரோமோனியம் அயோனு எலக்ட்ரோஃபைலு ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஜாஸ்தி எலக்ட்ரோஃபைல் இருக்குது, ரிங் ஆக்டிவேட்டிவாக இருக்குது. எப்படி இருக்கும்? ரியாக்ஷன் செம்மையாக நடக்கும். ஸோ அதனால் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? NH2 குரூப்பு அது அப்படியே இருக்கும்.
orthoல bromine வரும், paraல bromine வரும், இந்த orthoலையும் bromine வரும். ஸோ 2,4,6 ட்ரைப்ரோமோஅனிலின் மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இது மாதிரி ப்ராடக்ட் வேண்டாம், மோனோ ப்ரோமினேட்டட் அந்த மாதிரி தான் வேணும்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல இந்த அனிலீனை NH2 குரூப் தானே ரிங்கை இப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆக்டிவேஷன் ஆஃப் த பென்சீன் ரிங்கை கம்மி பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அசைலேஷன். என்ன பண்ணணும்? அசைலேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆசிட் குளோரைடு இல்லாட்டி ஆசிட் அன்ஹைட்ரேடு எது வேணாலும் ட்ரீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ஆசிட் அன்ஹைட்ரேட் இருக்கிறேன், CH3 C டபுள் போண்ட் O C டபுள் போண்ட் O CH3, இதுதான் ஆசிட் அன்ஹைட்ரேடு. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பென்சீன் ரிங்கு NH2 அதில் அசைலேஷன் நடக்கும். அப்போ NHCO CH3 மாறும். இப்போ என்னதான் நடக்குது பாருங்க, நைட்ரஜன் மேலே லான் பேர் இருக்கு, நைட்ரஜன் மேலே லான் பேர் இங்கேயும் இருக்குல்ல. பட் இந்த நைட்ரஜன் மேலே இருக்கிற லான் பேருக்கு ஃபுல்லாக ரிங்குக்கு வர முடியாது. ஏன் வர முடியாது சொல்லுங்க? ஏன் வர முடியாது சொல்லுங்க? ஏன் வர முடியாது? ஏன்னா இந்த லான் பேர் சிங்கிள் போண்டு டபுள் போண்டு கான்ஜுகேஷன் இருக்கு. ஸோ இந்த லான் பேர் நைட்ரஜன் மேல இருக்கிற லான் பேர், பசங்களா பாருங்க, நைட்ரஜன் மேல இருக்கிற லான் பேருக்கு என்ன நடக்கும்? கான்ஜுகேஷன் நடக்குது. அதனால ரைட் சைடில் ஒரு கான்ஜுகேஷன், இந்த இடத்துல ஒரு கான்ஜுகேஷன்ல இன்வால்வ் ஆனதுனால முன்னாடி எப்படி ரிங்கை ஆக்டிவேட் பண்ணேனோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இப்போ ரிங் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இந்த டைம்ல நாம ப்ரோமினேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு இங்கே NHCO CH3 இங்கே புரோமின் வரும். இதை வந்து ஃபர்தராக நீங்கள் ஹைட்ரோலிசிஸ் பண்ணிங்கன்னா நமக்கு NH2 குரூப் திருப்பி கிடச்சிடும். புரோமின் வந்து எங்கே மட்டும்தான் இருக்குது? பேரா பொசிஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மோனோ சப்ஸ்டிடியூட்டட் புரோமின் வேணும்னா இப்படி பண்ணலாம். இதுக்கு பேர் அசைலேஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் அனிலீன் குரூப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நைட்ரேஷன்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்குது. நாம் என்ன நினைக்கும், ஆர்த்தோ பேரா ப்ராடக்ட் தானே கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் நமக்கு 47% மெட்டா கிடைக்குது, 2% தான் ஓர்த்தோ கிடைக்குது. ஓர்த்தோ பேரா தானே வரணும், ஆனால் 2% தான் ஓர்த்தோ வருது. 47 2 49, ரிமைனிங் 51% பேரா வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி இந்த மெட்டா வருது? அப்போ அது வந்து நைட்ரேஷனில் பாருங்கள். நைட்ரேஷனில் நம்ம அனிலீன் எடுக்கிறோம். அனிலீன் எடுத்துட்டோம். நைட்ரேஷனோட ரியேஜென்ட் என்ன? நைட்ரேட்டிங் மிக்சர், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சன்ட்ரேட்டடு சல்ஃபியூரிக் ஆசிடும் தானே பசங்களா? இது ஒரு ஆசிட் தானே? ஆமாம். H+ இருக்கும்ல? ஆமாம். இது பேஸ் தானே? அப்போ ஆசிடும் பேஸும் சேரும்ல? ஆசிடும் பேஸும் சேர்ந்தா என்னடா கிடைக்கும்? ஆசிடும் பேஸும் சேர்ந்தா சார் NH ஆசிட்னா H+ கொடுக்கணும். ஸோ இவங்க H+ ரிலீஸ் பண்ணுவாங்க, பேஸ்னா H+ வாங்கணும். அப்போ நைட்ரஜன் மேலே இருக்கிற லான் பேரை யூஸ் பண்ணி அந்த H+ வாங்கினா என்ன ஆகும்? இது NH3+ மாறும். இதுக்கு பேர் அனிலீனியம் அயோன். இதுக்கு என்ன பேர்? அனிலீனியம் அயோன். நல்லா பாருங்க. அனிலீனில் நைட்ரஜன் மேலே லான் பேர், அந்த லான் பேர் ரிங்கில் என்டர் ஆகுது, ரிங் ஆக்டிவேட் ஆகுது. அதனால நம்ம ஆர்த்தோ அண்ட் பேரா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இந்த அனிலீன் வந்து நைட்ரேட்டிக் மிக்சர் கூட சேர்ந்து உடனே அனிலீனியம் அயோனா மாறும். இப்போ நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கேன், பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் ரிங்கில் இருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுவேன். அப்போ அது மெட்டா டைரக்டிங், புரியுதா? ஸோ இந்த ஃபார்மாக இருந்தால் ஆர்த்தோ பேரா, இந்த ஃபார்மாக இருந்தால் மெட்டா. ஸோ அனிலீனியம் அயோனும் இன்டர் கன்வெர்ட்டிபிள் ஆனதுனால தான் இங்கே நமக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி 47% மெட்டா வருது, 2% ஆர்த்தோ, 51% பேரா. 51% பேரா இஸ் ஓகே, பரவாயில்ல. ஏன்னா பேரா தான் அதிகமாகணும்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஓர்த்தோ வந்து இவ்வளோ கம்மியானதுக்கு காரணம், மெட்டா வந்து இவ்வளோ அதிகமானதுக்கு காரணம் இந்த அனிலீனியம் அயோனோட ஃபார்மேஷன் மறந்துடாதீங்க. கிளியரா பசங்களா? அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டயசோனியம் சால்ட்டை பற்றி. டயசோனியம் சால்ட் ஒன்றும் இல்லை, இதுதான் அதோட ஃபார்மேட்டு. நைட்ரஜனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட் எல்லாம் தெரியும். ஓகே, ஸ்டெபிலிட்டி வந்து தெரியும், ஷார்ட் டேர்ம் தான் ஸ்டெபிலிட்டி இருக்குது. இதோட ப்ரிப்பரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, டயசோடைசேஷன் ரியாக்ஷன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எப்போ சொன்னேன்? பாருங்க. அனிலீன் பார்த்துருப்பீங்கள்ல, NH2 குரூப் அனிலீன். இந்த அனிலீன் கூட நீங்கள் NaNO2 and HClன்னு சொல்லலாம், இல்லாட்டி HNO2ன்னு சொல்லலாம். HNO2னா நைட்ரஸ் ஆசிட். அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம், லோ டெம்பரேச்சராக இருக்கணும். லோ டெம்பரேச்சர்னா 1 to 5 degrees Celsius வரைக்கும் தான் டெம்பரேச்சர் இருக்கணும். அந்த டைமில் இதுக்கு என்ன நடக்கும்? இந்த பென்சீன் ரிங்கு, அதுக்கு மேலே N2+ Cl-. பசங்களா, இதுதான் பென்சீன் டயசோனியம் குளோரைட். அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு டயசோடைசேஷன் ரியாக்ஷன். இப்போ பென்சீன் டயசோனியம் குளோரைட் கிடைச்சதா? அதுக்கப்புறம் இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைட், டயசோ குரூப் இஸ் a குட் லீவிங் குரூப். ஒரு ரியாக்ஷனில் அது சீக்கிரமாக N2 மாறும். பிகாஸ் N2 இல்லை பசங்களா, நைட்ரஜன் கேஸ்னு சொன்னோமா, நைட்ரஜனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் a வெரி ஸ்டேபிள் ஃபார்ம். அதனால ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே அது குட் லீவிங் குரூப்பாக அது வந்து வெளியே போயிடும். ஓகே, இப்போ பாருங்க, இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் சான்-மேயர் ரியாக்ஷன். இம்பார்ட்டன்டான நேம் ரியாக்ஷன். பென்சீன் டயசோனியம் குளோரைடில்
குப்ரஸ் ஹாலைடு குப்ரஸ்னா அதோட மீனிங் என்ன காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1 காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1 அதான் குப்ரஸ் +1 பாருங்க +1 குப்ரஸ் காப்பருக்கு 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு +1 +2 +1 தான் குப்ரஸ்னு சொல்றோம் ஸோ குப்ரஸ் ஹாலைடு கூட வேணும்னா HCl போட்டுக்கோங்க தப்பு இல்லை கூட HCl இங்கே HBr இங்கே HCN ஓகே பென்சீன் டைசோனியம் குளோரைடு ட்ரீட்டிங் வித் குப்ரஸ் ஹாலைடு மறந்துடாதீங்க நமக்கு குப்ரஸ் ஹாலைடு குப்ரஸ் குளோரைடு குப்ரஸ் புரோமைடு குப்ரஸ் சயனைடு கரஸ்பாண்டிங் அந்த குரூப் இருக்குல்ல குளோரின் புரோமின் சயனோ அது பென்சீன் ரிங்கில் வந்து சப்ஸ்டியூட் ஆகும் ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது இங்கே குளோரோ பென்சீன் கிடைக்குது செகண்ட் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது இங்கே புரோமோ பென்சீன் கிடைக்குது தேர்ட் ப்ராடக்ட் இங்கே என்ன கிடைக்குது சயனோ பென்சீன் கிடைக்குது இதுதான் சான்-மேயர் ரியாக்ஷன் மறந்துடாதீங்க பென்சீன் டைசோனியம் குளோரைடு ட்ரீட்டிங் வித் குப்ரஸ் குளோரைடு குப்ரஸ் புரோமைடு குப்ரஸ் சயனைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl HBr or HCl கரஸ்பாண்டிங் குளோரோ பென்சீன் புரோமோ பென்சீன் சயனோபென்சீன் கிடைக்கும் ஆனால் இதே மாதிரி பென்சீன் டைசோனியம் குளோரைடு ப்ராடக்ட் பார்த்தா குளோரோபென்சீன் புரோமோபென்சீன் சயனோபென்சீன் எல்லாம் இருக்கு ஆனால் இந்த வாட்டி குப்ரஸ் இல்லை காப்பர் பவுடர் யாரு காப்பர் பவுடர் பாருங்க காப்பர் வெறும் காப்பர் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு பேர் கெட்டர்மேன் ரியாக்ஷன் என்னது கெட்டர்மேன் மட்டும்தான் கெட்டர்மேன் கோச் அது வேற அது வந்து ஆல்டிஹைட்ஸ்ல வரும் பென்சீனை பென்சால்டிஹைடா மாத்திர ரியாக்ஷன் தான் கெட்டர்மேன் கோச் இது வெறும் கெட்டர்மேன் ரியாக்ஷன் இங்கேயும் பாருங்க குளோரோபென்சீன் வரும் இங்கே பாருங்க புரோமோபென்சீன் வரும் இங்கே பாருங்க சயனோபென்சீன் வரும் ஸோ ஸ்டார்டிங் காம்பவுண்டு ப்ராடக்ட் எல்லாமே சேம் ஆனால் அந்த ரிஏஜனில் குப்ரஸ் ஹாலைடில் காப்பர் பவுடர் மாதிரி வந்துருக்குதா அதுக்கு பேர் தான் கெட்டர்மேன் ரியாக்ஷன் அடுத்தது என்ன பென்சீன் டைசோனியம் குளோரைடு ட்ரீட் வித் பொட்டாசியம் ஹைட்ரைடு என்ன நடக்கும் ஒன்றும் இல்லை சிம்பிள் வெரி சிம்பிள் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பாங்க இன்னத்துக்குள்ள நீங்களே கெஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பென்சீன் எல்லாம் அங்கேருந்து போகும் அயோடின் வந்து சப்ஸ்டியூட் ஆகும் ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அயோடோபென்சீன் கிடைக்குது KCl N2 எல்லாம் வெளியே போயிடும் அடுத்து என்ன HBF4 பசங்களா HBF4னா ஃப்ளூரோபோரிக் ஆசிட் HBF4 இப்போ என்ன கிடைக்கும் தெரியுமா நமக்கு ஒரு இன்டர்மீடியட் இருக்கும் இன்டர்மீடியட் வந்து பார்த்தீங்கன்னா N2 + BF4- இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஜஸ்ட் அதை ஹீட் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா ஹீட் பண்ணால் எல்லாரும் போயிடும்டா ஒரு ஃப்ளூரின் மட்டும் அங்கே நிற்கும் நமக்கு ஃப்ளூரோபென்சீன் கிடைக்கும் இந்த ரியாக்ஷனுக்கு ஒரு பேர் இருக்குது திஸ் இஸ் கால்டு பால்ஸ்-ஷீமேன் ரியாக்ஷன் பாருங்க பென்சீன் டைசோனியம் குளோரைடு ட்ரீட்டிங் வித் ஃப்ளூரோபோரிக் ஆசிட் ஒரு இன்டர்மீடியட் சால்ட் கிடைக்குது மறுபடியும் அதை ஹீட் பண்ணால் ஃப்ளூரோபென்சீன் கிடைக்கும் ஓகே அடுத்தது என்ன பென்சீன் டைசோனியம் குளோரைடு H3PO2 அண்ட் வாட்டர் சரிங்களா H3PO2 ஒரு எத்தனால் இது ரெண்டும் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் தெரியுமா பென்சீன் டைசோனியம் குளோரைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்போ இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் நல்லா பாருங்க பென்சீன் டைசோனியம் குளோரைடுக்கு ரிடக்ஷன் நடந்தால் என்ன கிடைக்கும் பென்சீன் கிடைக்கும் ஓகே பென்சீன் டைசோனியம் குளோரைடை ரெடியூஸ் பண்ண யூஸ் பண்ணது யார் H3PO2 அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு என்ன நடக்கும் ஆக்சிடேஷன் நடக்கும் அப்போ H3PO2 will convert into H3PO3 அதே மாதிரி பென்சீன் டைசோனியம் குளோரைடை ரெடியூஸ் பண்ண யூஸ் பண்ணது யார் எத்தனால் ஆல்கஹால் அப்போ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு என்ன தான் நடக்கும் ஆக்சிடேஷன் நடக்கும் ஆல்கஹாலுக்கு ஆக்சிடேஷன் நடந்தால் ஆல்டிஹைடாக மாறும் ஸோ CH3CHO பை ப்ராடக்ட்டும் படிச்சுக்கோங்க கிளியரா நெக்ஸ்ட் பாருங்க பென்சீன் டைசோனியம் குளோரைடு ஜஸ்ட் வார்ம் வாட்டர் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா அந்த எல்லாமே போயிட்டு அங்கே வந்து OH வந்து அட்டாச் ஆகும் நமக்கு ஃபீனோல் கிடைக்கும் ஜஸ்ட் வார்ம் வாட்டர் இந்த வார்ம் வாட்டர் ஃபீனோல் கிடைக்குது அடுத்து பென்சீன் டைசோனியம் குளோரைடு HBF4 ஆல்ரெடி சொன்னது தானே N2 + BF4- இது வந்து அன்ஸ்டேபிள் ஹீட் பண்ணால் ஃப்ளூரோபென்சீன் ஆனால் இங்கே ஹீட் பண்ணும்போது சும்மா ஹீட் பண்ணலை NO2 காப்பரும் எடுத்துருக்காங்க NaNO2 அண்ட் காப்பரோட ப்ரெசன்ஸில் ஹீட் பண்ணால் ஃப்ளூரோபென்சீன் கிடைக்காது அங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும் நைட்ரோபென்சீன் கிடைக்கும் அடுத்தது ரியாக்ஷன் இன்வால்விங் ரிட்டென்ஷன் ஆஃப் டைசோ குரூப் பசங்களா கப்ளிங் ரியாக்ஷன் இருக்குது பாருங்க பென்சீன் டைசோனியம் குளோரைடு இருக்குது ஃபீனோல் இருக்குது பென்சீன் டைசோனியம் குளோரைடும் ஃபீனோலும் ரியாக்ட் பண்ணுறாங்க ஃபீனோலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சார் OH குரூப் இருக்குது ரிங்கில் ஆன் பேரில் இருக்குது ரிங்கை ஆக்டிவேட் பண்ணுவாங்க ஸோ ஃபீனோலுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எங்கே தான் நடக்கும் OH குரூப் இஸ் ஏ ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப் அப்போ ஃபினோலில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஓர்த்தோவில் நடக்கும் இல்லாட்டி பேரால நடக்கும் நல்லா பாருங்க எலக்ட்ரோஃபைல் யாரு இவன் தான் எலக்ட்ரோஃபைல் இந்த பக்கம் ப்ளஸ் தானே இவ்வளோ பெரிய எலக்ட்ரோஃபைல் அப்போ அது ஓர்த்தோவில் போனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது ஸ்டெரிக் ஃபேக்டர் அதனால ஃபீனோலோட பேரா பொசிஷனில் இது போய் ஜாயிண்ட் ஆகும் அவ்வளோதான் இப்போ ஃபீனோல் பாருங்க ஃபீனோல்
இதான் ஃபீனோல். ஃபீனோலோட பேரா பொசிஷனில் யார் போய் ஜாயிண்ட் ஆகுது? நம்மளோட N டபுள் பாண்ட் N அப்புறம் நம்ம பென்சின். கிளியரா? அப்போ இதுக்கு என்ன பேர்? பேராஹைட்ராக்சி அசோபென்சின். பேராஹைட்ராக்சி அசோபென்சின். இது ஒரு டை. இது ஒரு டை. இந்த கலர், இந்த டையோட கலர் நீங்கள் ஃபீனோல் ஆரஞ்சு கலர். அப்போ ஆரஞ்சு கலர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆரஞ்சு கலர் இருக்கும். அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் அனிலின். அனிலின்லையும் NH2 குரூப் ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப். அப்போ ஒருத்தோல பேராலையும் வரும். ஆனால் இவ்வளோ பெரிய பல்கியான எலக்ட்ரோஃபைல் ஆனதுனால அந்த எலக்ட்ரோஃபைல் கண்டிப்பாக ஸ்டெரிக் ஃபேக்டர் அவாய்ட் பண்ணுறதுக்காக பேராக்கு தான் வரும். ஸோ நம்ம கையில் யார் இருக்குது? NH2 இருக்குது. NH2ஓட பேரா பொசிஷனில் வந்து N டபுள் பாண்ட் N. இங்கே வந்து நம்மளோட பென்சின். ஸோ இட்ஸ் பேரா அமினோ அசோபென்சின் ஃபார்ம் ஆகுது. இதோட கலர் எல்லோ கலர் ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. வித் ஃபீனோல் ஆரஞ்சு டை, வித் அனிலின் எல்லோ டை. ஓகே பசங்களா? கப்ளிங் ரியாக்ஷன் புரிஞ்சுதா? எஸ், தட்ஸ் இட் பசங்களா. ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த அமீன்ஸ் சாப்டர். அமீன்ஸ் சாப்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப கிறிஸ்பியாக நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், நல்லா படிங்க. வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஓகே, இன்னொரு சாப்டர் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு குயிக் ரிவிஷன் டிஸ்கஷனுக்காக உங்கள் முன்னாடி வந்துடுறேன். அது வரைக்கும் வணக்கம். பாய், டேக் கேர்.